Hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Moto G64 5G மொபைல் Flipkartல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேஸ் வேரியன்ட், ஒரு 3 கலர் வேரியன்ட்ல அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஒரு புது ப்ராசஸர் MediaTek Dimensity 7025 ப்ராசஸரோட கலையாக்கி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 12256 GB வேரியன்ட் மொபைல் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட பிரைசிங் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேல போகும். ஆனா இன்னைக்கு ஒரு 17,000 ரூபாய்க்கு உங்க கையில இருந்துச்சுன்னா 12256 GB வேரியன்ட் இந்த Moto G64 நீங்க எடுக்கலாம். இந்த 12256 மட்டும் இந்த மொபைல் ஹைலைட் கிடையாது, நிறைய சிறப்பம்சங்கள் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இத பத்தி நம்ம வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், வேற என்ன சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Moto G64 பாக்ஸ். ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்ல பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் சாஃப்ட் கேஸ் போட்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சிம் மேஜர் டூல், யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு 30 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Moto G64 Flipkartல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 120 GB வேரியன்ட் ஒரு 15,000 ரூபாய்க்கும் அண்ட் ஹையர் வேரியண்டா 12256 GB ஒரு 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பேட்டர் பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர் பார்க்கும்போது ரெகுலரா மோட்டோவோட யூனிவர்சல் டிசைன் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ பின்னாடி 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷ்ல ஒரு சூப்பரான பிளாஸ்டிக் பாடி மெட்டீரியல்ல உங்களுக்கு சென்ட்ரல் மோட்டோ லோகோவோட பிளாஸ்டிக் பாடி ஃப்ரேம் வித் பஞ்ச் ஹோல் கேமரா வித் பிளாட்டான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட டிசைன் பேட்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இதுல கலர் வேரியன்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பஞ்சியான கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வெயிட்டும் ஒரு 200 கிராம்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதோட திக்னஸும் ஒரு 9 mm கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் கையில ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல டிசைன் பேட்டரும் நல்ல கிரிப்பி பினிஷ்ல ஒரு மோட்டோ போனோட வந்த டிசைன் பேட்டர்ல இந்த வட்டம் டிசைன் பேட்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்தளவு ஓவரால் ஒரு குட் டிசைனோட இந்த வட்டம் Moto G64ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.5 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஃபுல் HD பிளஸ் 405 PPI Gorilla Glass ப்ரொடக்ஷனோட டிஸ்பிளேல கொண்டு வந்திருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளேக்கு Gorilla Glass ப்ரொடக்ஷன் இருக்கு. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. 120 ரெஃப்ரெஷ் ரேட்னா ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்கு. அதை தவிர்த்து எந்தோட HDR OTT ஆப்ல பார்க்கும்போது டீடைலிங் நல்லா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு அண்ட் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் Moto G64ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். சோ இதோட வெயிட் ஒரு 192 கிராம், திக்னஸ் 8.9 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, 1 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், ஸ்டாக் ஆண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கெஸ்டர் மோடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். LPDDR4 எக்ஸ்ட்ரா, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmos 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3, NFC சப்போர்ட், FM ரேடியோ, சைட் மவுண்ட் ஃபிங்கர் சென்சார், 14 5G பேண்ட் சப்போர்ட், IP52 ரேட்டிங்கோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த வட்டம் Moto G64ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரின்னு பார்ப்போம் 6000 mAh பேட்டரி, பட் ஆனா வெயிட் 200 கிராம்ல கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். இதுக்கு சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டைப் சி போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஒரு மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலே பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஒரு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே அருமையான ஒரு பேட்டரி பேக்கப்போட இந்த வட்டம் Moto G64ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் OIS வித் 1.8 அபர்ச்சர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ராவைட். இந்த 8 MP அல்ட்ராவைட் சென்சார் உங்களுக்கு மேக்ரோ யூஸ் ஆகும், டெப்த் சென்சாரா யூஸ் ஆகும். சோ இது மாதிரி ஒரு மெத்தடோட கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 அண்ட் 60 frames வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் வித் EI சப்போர்ட்மே வீடியோக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக டூயல் வீடியோஸ், டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் மோட், இந்த நிறைய சிறப்பு அம்சங்கள் கேமரா ஃபீல்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அட்டாச் பண்ண எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு MediaTek Dimensity 7025 ஒரு 6R மார்க்கெட்டை கூட 2.5 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது IMG BXM 8256 கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த போனை பொறுத்தளவு இந்த வருஷத்துக்கு இந்த G64ல ஒரு புது ப்ராசஸர், இன்னைக்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க 7025. இந்த 7025 பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண MediaTek 600+ இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு 6080 ப்ராசஸர் இருக்கட்டும் அண்ட் ஸ்னாப்டிராகன்ல 695 ப்ராசஸர் இருக்கட்டும், ஏன் இப்ப கடைசி லான்ச் பண்ண 70
20 ப்ராசஸர் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இதோட பெஞ்ச் மார்க்ஸ் ஒரு நேனோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விதத்திலுமே டிஜிட்டல் வைஸா ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்கு. பெர்ஃபார்மன்ஸும் அதிகமா இருக்கும் இந்த ப்ராசஸரை பொறுத்தளவு. ஆனா ஒரு டிஜிட்டல் ஸ்கோர் என்னைக்குமே ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. நம்ம டே டு லைஃப்ல அந்த ப்ராசஸர் எப்படி பிக் ஆகுதுன்னு வச்சுதான் இந்த போன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த போன் இங்க மோட்டோ நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஸ்டாக் ஹேண்ட் எடுக்கனால ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி ஆகட்டும், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா சிறப்பம்சங்களும் இருக்கு. ஏன்னா இந்த போன்ல 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது தவிர டியூவல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்லாம் இருக்கறனால எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அதை தவிர்த்து இந்த போனோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு புது ப்ராசஸரை நல்லாவே கிளாக் ஸ்பீட் பண்ணி இந்த இடத்துல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு பூஸ்ட் அப் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு மல்டிமீடியா யூசேஜ், சோசியல் மீடியா யூசேஜுக்கும் இந்த ப்ராசஸர் நல்லாவே டே டு லைஃப்ல நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி இதோட ரிசல்ட் அல்டிமேட்டா வந்திருக்குன்னே சொல்லலாம் ப்ராசஸர் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G64 ஒரு அல்டிமேட்டான மொபைல்ங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போனை கையில ஹோல்ட் பண்றதுக்கு வெயிட் கம்மியா இருக்கு. என்னதே 6000 mAh பேட்டரியா இருந்தாலும் திக்னஸும் 9mm வந்தது மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இந்த மொபைல் பொறுத்தளவு. ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இன்னைக்கு தேவையான எல்லாமே இருக்கு. உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, உங்களுக்கு IPS LCD டிஸ்பிளே, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸோ பேக் டு பேக் இந்த போன்ல எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து IP54 ரேட்டிங், LPDDR4X RAM, உங்களுக்கு 1 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இந்த போன்ல இருக்கு. ஸோ ஸ்டோரேஜ் நீங்க பேசும்போது உங்களுக்கு இந்த போன்ல பேஸே உங்களுக்கு 820GB வேரியன்ட், மெமரி கார்டு எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ஒரு 17,000 கொடுத்து இந்த மொபைல் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 12GB RAM, 256GB மெமரி கார்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரேம் சைடுமே அதிகபட்சமா கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜுமே ஒரு அதிகபட்சமா கொடுத்துருக்காங்க. வெறும் ஒரு 17,000 ஒரு 5G போன் நீங்க அட்டகாசமா எடுத்துட்டு போயிடலாம். ஓவரால் தட் ஒரு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் டவுலி ஆட்டம்ஸும் இங்க கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். NFC சப்போர்ட்டுமே இந்த மொபைலுக்கு இருக்கு. லைக் பேமெண்ட் அண்ட் இது மாதிரி ஃபைல் டிரான்ஸ்ஃபருக்கு ஈஸியான மெத்தட். அண்ட் உங்களுக்கு இந்த போன்ல OS சப்போர்ட்டோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் 8MP அல்ட்ராவைட், அதுதான் மேக்ரோ அண்ட் டெப்தாவும் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. அண்ட் 60MP செல்ஃபி கேமரா. இன்னொரு மேஜர் நெகட்டிவ், இந்த போன்ல 4K எடுக்க முடியாது. ஸோ இந்த ப்ராசஸர் அது அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ணலாம். ஆனா இவங்க கொண்டு வரல இந்த போனை பொறுத்தளவு. ஓவரால் ஒரு புது சிப்செட்டோட 7025 600 மார்க்கெட்டை கூட கலரிக்கிருக்காங்க. ஸோ ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுல நெகட்டிவ்னு பார்க்கும்போது சர்வீஸ் எங்கேயுமே கிடையாது. ஸோ கால் பேக் பண்ணி தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ். அதே மாதிரி ஆஃப்லைன்லுமே இந்த போன் ஒரு டெமோ பார்த்து வாங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாத்தா இருக்கு. ஸோ அது கொஞ்சம் இன்னும் மாத்தணும். நிறைய இந்தியன் ரீஜன்ல நிறைய ஷோரூம் வைக்கணும். ஸோ மோட்டோ தந்தது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது மாதிரி விஷயங்கள் இல்ல, பிளிப்கார்ட்ல மட்டும் தான் கிடைக்கும், அமேசான்லயுமே கிடைக்காது. இன்னொரு மேஜர் டிராபேக் இந்த போனை பொறுத்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பாயிண்ட்ல டிராபேக்கா இருந்தாலும் இந்த போனோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்குங்க. ஒரு 17,000 உங்களுக்கு 12,256GB வர்றது மேஜர் பிளஸ் பாயிண்ட். அதுவும் உங்களுக்கு பிக் அவுட் பண்றதுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட், அல்டிமேட்டான டிஸ்பிளே. அதே சொல்றேன், ஓவரால் ஒரு குட் போன் இதுல பில்ட் பண்ணிருக்காங்க இந்த வட்டம் மோட்டோ G64 மொபைல் பொறுத்தளவு. சோ இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் என்ன, இந்த போன்ல என்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்க்கு கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.